ஒரு 2500லேருந்து ஒரு 4000க்குள்ள ஒரு நல்ல வயர்லெஸ் மைக்ரோஃபோன் நம்மளுடைய டிஎஸ்எல்ஆர் கேமராலும் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ப்ளஸ் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு தேடிட்டு இருந்தேன். அப்படி தேடுறப்ப அமேசானில் ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோஃபோனில் பார்த்தீங்கன்னா ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டரில் அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து ரொம்ப பெருசாகவே எழுதியிருந்தாங்க. அது மாதிரி இல்லாமல் ரொம்ப பிளேனாக கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்க மாதிரி தேடினேன். அப்படி தேடுறப்ப என் கண்ணில் ஊக் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வந்து பார்த்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 3899 கிட்டத்தட்ட 3900. கீழே வந்து ஸ்பெஷல் ஆஃபராக ஒரு 500 ருபீஸ் கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 500 லெஸ் ஆகுது இன்ஸ்டண்ட்டாகவே. 3400க்கு வந்து நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அண்ட் பேக்கேஜை அன்பாக்ஸ் பண்ணி ப்ளஸ் அதோடைய சவுண்ட் குவாலிட்டி, கிளாரிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குது, நம்மளோட யூசேஜுக்கு நல்லா இருக்கா, அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ள வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு 6 மந்த் வரைக்கும் வாரண்டி இருக்குது. நெக்ஸ்ட் மேனுவல் புக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு சின்ன பாக்ஸில் இந்த மைக்கை நம்மளுடைய மொபைல் கூடயும் நம்மளுடைய கேமரா கூடயும் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸ் ப்ளஸ் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு USB to C டைப் சார்ஜர் கேபிள் ஒன்று இருக்குது. இதை நம்ம நார்மல் மொபைல் அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணி இதோடைய கேஸ் ப்ளஸ் மைக்கையும் செப்பரேட்டாக கூட சார்ஜ் பண்ணிக்க முடியும். தென் நம்மளுடைய ஐஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கும் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கேமராவையும் இந்த மைக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான TRS கேபிள் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் C டைப் to C டைப் OTG கனெக்டர் அடாப்டரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் கிட்ட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் லாஸ்ட்டாக இந்த மைக்குக்கான 2 ஃபர்ரி விண்ட்ஷீல்டை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மைக்ரோஃபோனோட கேஸ் ஒரு டீசென்டான பில்ட் அண்ட் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா C டைப்பில் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் கீழே பேட்டரி இண்டிகேட்டர் அண்ட் சென்டரில் அவங்களுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணதும் ஒரு ரிசீவர் அண்ட் 2 மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே கொஞ்சம் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் நமக்கு இந்த மைக்ரோஃபோனுக்கான விண்ட்ஷீல்டு கொடுத்தாங்களே அதை இதுலேயே வந்து நம்ம வச்சுக்கவும் முடியும். நம்மளுடைய ரிசீவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரொம்ப சிம்பிளான நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த பிராண்டோடைய லோகோ எதுவுமே இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அண்ட் கிளாசி அண்ட் டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோடைய கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது, தென் சார்ஜிங் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுடைய கேஸில் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் பண்ணிக்கும். தென் ஒரு C டைப் போர்ட்டும் ப்ளஸ் ஒரு 3.5mm ஜாக் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம DSLR கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த 3.5mm ஜாக் வழியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த C டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த டிரான்ஸ்மிட்டர் மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா சேம் அதே டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசி அண்ட் டெக்ஸ்டர்டு ஃபினிஷில் சேம் அதே சைஸ் அண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. இதில் என்னென்ன மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ENCன்னு சொல்லிட்டு. தென் எக்கோன்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அந்த சார்ஜிங் ஹோல்ஸ் இருக்குது. தென் ஒரு C டைப் போர்ட் அண்ட் 3.5mm ஜாக் போர்ட் வந்து இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் தான் நம்ம அந்த விண்ட்ஷீல்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த பிளேஸில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த ரிசீவரும் இந்த 2 டிரான்ஸ்மிட்டரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே சைஸ் அந்த ஒரே ஷேப் அண்ட் டிசைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அவசரத்தில் எது டிரான்ஸ்மிட்டர் எது ரிசீவர்னே தெரியாமல் போகும். அந்த ரிசீவரில் ஒரு ஸ்மைலி மாதிரி ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா எது டிரான்ஸ்மிட்டர் அண்ட் எது ரிசீவர்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும். இந்த மைக் அண்ட் ரிசீவரை நம்மளுடைய மொபைல் கூட அண்ட் கேமரா கூட அண்ட் நம்மளுடைய சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி ஆடியோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுதுன்றதை செக் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கேமரா. நம்மளுடைய ரிசீவரையும் நம்ம கேமராவையும் இந்த 3.5mm TRS கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த மேனுவலில் ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஆக்சஸ் சவுண்ட் ரெக்கார்டிங் செட்டிங், ஸ்விட்ச் டு மேனுவல் மோட், அட்ஜஸ்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் லெவல், மானிட்டர் பீக் ஹோல்ட் இண்டிகேட்டர். ஸோ இந்த 4th பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த -12 dB கிராஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். பட் அந்த 0 dBயை டச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 0 dB டச் பண்ணிச்சுன்னா ரெக்கார்ட் ஆகிற சவுண்ட் வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸில் ரொம்ப பிக் பண்ணும் போல இருக்குது. ஓகே, நம்மளுடைய கேமராவில் அந்த செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணிடலாம். மெனு சவுண்ட் ரெக்கார்டிங்கில் ஆட்டோவில் இருக்குது. ஸோ அதை வந்து மேனுவலுக்கு மாற்ற சொல்கிறாங்க, மாற்றிடலாம். ஸோ இப்போது அந்த சவுண்ட் இண்டிகேட்டரில் காட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த மைக்கில் என்னுடைய வாய்ஸை பிக் பண்ணிவிட்டு இங்கே காட்டிகிட்டு இருக்கு. நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த 12 கிராஸ் பண்ணி 0 வரைக்கும் டச் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் டிசிபிளில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா ரொம்ப இறைச்சலாக இருக்கும். அதனால் அந்த 0 dB டச் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்கார்ட் லெவலில் போயிட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். 12 dB கிராஸ் பண்ணுது. பட் அந்த 0வை ரொம்ப டச் பண்ணாத மாதிரி பார்த்துக்குது. ஓகே, இந்த மைக்கை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய இன்பில்ட் மைக்கில் வழியாக ரெக்கார்ட் ஆகிற சவுண்டை தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க.
அண்ட் நவ் இப்போது இந்த மைக்கில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதோடைய சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸும் எந்த அளவுக்கு பிக் பண்ணுதுன்றதும் பாருங்கள். இதுலேயே இன்னும் 2 மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். எக்கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்கோ கிளிக் பண்ணோம்னா இங்கே எக்கோ மோடுக்கு வந்துருச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுல என்னுடைய வாய்ஸில் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது எக்கோ, அந்த ரூம்குள்ளேருந்துலாம் பேசினா ஒரு எக்கோ சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்கோ ஆஃப் பண்ணிவிட்டு இஎன்சி மோடு இருக்குது. இஎன்சி வந்து கிளிக் பண்ணுறேன். இஎன்சி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னுடைய வாய்ஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பாக முன்னே இருந்ததை விட இப்போ நிறையா ரெடியூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கேட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ வந்து நான் எடிட் பண்ணாமல் அப்படியே ராவாக மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறத மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ இஎன்சியும் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எக்கோவும் ஆன் பண்ணுறேன். ஸோ 2 மோடுமே ஆனில் இருக்குது. இப்போது என்னுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு பிக் பண்ணுதுன்றதும் கேட்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மைக் கூட வந்து இந்த விண்ட்ஷீல்டு ஒன்று கொடுத்தாங்களா, இதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மைக்கில் விண்ட்ஷீல்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த மைக் வழியாக தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது விண்ட்ஷீல்டு போட்டதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் குறைஞ்சிருக்கா இல்லைன்றதை பாருங்கள். ப்ளஸ் என்னோடய வாய்ஸும் எந்த அளவுக்கு பிக் பண்ணுதுன்றதும் பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இந்த மைக்கை என்னுடைய மொபைல் கூட கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய வாய்ஸ் எந்தளவுக்கு பிக்கப் பண்ணுது, அதோடைய குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குன்றது கேட்டுட்ருக்கீங்க. ப்ளஸ் இந்த ஆடியோவை நான் எந்த விதமான எடிட்டும் பண்ணல, பேக்ரவுண்ட் நாய்ஸும் ரிமூவ் பண்ணல, அப்படியே லைவாக ராவாக பேசிகிட்டு இருக்கிறதா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதை தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எந்தளவுக்கு இருக்குன்றதை கேளுங்க. அண்ட் இப்போது இந்த மைக்கில் இஎன்சி மோடு இருக்குல்ல, அதை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ இஎன்சி ஆன் ஆனதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்தளவுக்கு பிக்கப் பண்ணிட்டு இருக்கிறது கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இப்போ கேட்டுட்ருக்கிறது ரெக்கார்டான ஆடியோவை ஆடோசிட்டி சாஃப்ட்வேரில் போட்டு கொஞ்சம் எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு போட்டிருக்கேன். இதில் எந்தளவுக்கு ஆடியோ க்ளீனாக இருக்குன்றது கேளுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டா வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸே பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த மைக்கை நம்மளுடைய சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆடியோலாம் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஜஸ்ட் என்னுடைய ரியல்மி ஹெட்ஃபோன் வழியாக நான் பேசிகிட்டு இருக்கேன். சிஸ்டமில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த வயர்லெஸ் மைக்கை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இந்த வயர்லெஸ் வழியாக சிஸ்டமில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் என்னுடைய வாய்ஸோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க. இப்போது இதில் இஎன்சி மோடை வந்து எனேபிள் பண்ணுறேன். இஎன்சி மோட் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ என்னோட வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்க. அண்ட் இந்த ஆடியோ ஆடோசிட்டியில் போட்டு இப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய வாய்ஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, க்ளீனாக இருக்கு அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் சுத்தமாக இருக்காது. இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மைக்கில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் ரெக்கார்ட் ஆகிற வாய்ஸ் வந்து மோனோ சேனல் தான் ரெக்கார்ட் ஆகுது. அதாவது சிங்கிள் சேனல் தான் ரெக்கார்ட் ஆகுது, ஸ்டீரியோ டைப்பில் ரெக்கார்ட் ஆகலை. நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்குறப்ப ஒரு சைடு தான் கேட்கும். இது இந்த மைக்கோட டிஃபெக்டான்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க வயர்லெஸ் மைக் எல்லாமே மேக்ஸிமம் மோனோ சேனல் தான் பிக்கப் பண்ணுது. கொஞ்சம் நல்ல பிராண்டடான காஸ்ட்லியான மைக்கு ஒரு 9,000, 10,000, 15,000 மேலே போனோம்னா அந்த மைக்லேயே வந்து ஆப்ஷன்ஸே கொடுத்துருப்பாங்க. மோனோவில் ரெக்கார்ட் ஆகணுமா இல்லை ஸ்டீரியோ டைப்பில் ரெக்கார்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்ஜெட் மைக்கில் அந்த ஆப்ஷன் இல்லை, மோனோ சேனலில் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். பட் இதை வந்து ஆடியோ சாஃப்ட்வேரில் போட்டு ஸ்டீரியோ டைப்புக்கு ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத சொல்கிறேன். நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை மோனோலேருந்து ஸ்டீரியோ டைப் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஆடோசிட்டியில் நீங்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, இது மோனோ சேனலில் இருக்குது. இப்போது இதை வந்து ஸ்டீரியோ டைப்புக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் மேலே போனீங்கன்னா இந்த ஒரு 3 டாட் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பிளிட் ஸ்டீரியோ ட்ராக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு தனி ட்ராக் வந்துடும். அதாவது இது லெஃப்ட் சேனலாகவும் இது ரைட் சேனலாகவும் ஒர்க் ஆகும். இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ட்ராக்ல மேலே மறுபடியும் ஒரு 3 டாட் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்க ட்ராக்ல மறுபடியும் அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ரைட் சேனலில் உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து ட்ராக் உட்காந்துரும். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ட்ராக்குமே இருக்கும். இப்போ இதை ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆடியோ கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மோனோ சேனலாக ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஸ்டீரியோ சேனலாக வந்து சேவ் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா செகண்ட் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர்லேயே ஈஸியாகவே பண்ண முடியும். இப்போ நான் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த மோனோ ஆடியோ வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ட்ராக்கில் போட்டுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இதில் லெஃப்டில் ஒரு சேனல் அண்ட் ரைட்டில் இந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஆடியோ ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹெட்ஃபோனில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலாக கேட்கும். ஸோ இது மாதிரி உங்களுடைய வயர்லெஸ் மைக்கில் ரெக்கார்ட் பண்ண இந்த மோனோ சேனலை ஈஸியாகவே ஸ்டீரியோ டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மைக்கை நம்ம மொபைல் கூட கேமரா கூட சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி வாய்ஸ்லாம் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுச்சு அண்ட் அதோடைய ஆடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருந்தது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுச்சு, பிளஸ் இந்த மைக்ல இருந்து ரெக்கார்ட் ஆகிற அந்த மோனோ சேனலை எப்படி ஸ்டீரியோ டைப்கா மாற்றணும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இந்த மைக்கை பற்றின என்னுடைய ஜென்ரல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இது ப்ரொஃபஷனல் லெவலுக்கு இல்லை, பட் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். நான் இன்ஸ்டாவில் யூடியூப்ல வீடியோஸ் போடுறேன், ஒரு பிகினர் லெவலில் இருக்கேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு மைக் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மைக் வந்து நீங்க ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். அண்ட் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்ல, என்னுடைய ஓன் யூசேஜுக்கு நான் வாங்கியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரெக்கார்ட் ஆகுறப்பவே ஸ்டீரியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகணும், மோனோலாம் வேண்டாம். மோனோவில் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சாஃப்ட்வேரில் போட்டு அதை ஸ்டீரியோ மாற்றி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக எனக்கு வேண்டாம். ரெக்கார்ட் ஆகுறப்பவே எனக்கு ஸ்டீரியோ டைப்லேயே ரெக்கார்ட் ஆகணும். ப்ளஸ் எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கிரேடில் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு சில மைக்லாம் இருக்குது. ஒரு 9000 அபோவ் இல்லை ஒரு 10,000 15,000 35,000 போனீங்கன்னா சூப்பரான மைக்லாவே இருக்கு. அதோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என்னால் வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கே போயிடலாம். இல்லை என்னால் அவ்வளோலாம் பட்ஜெட் செலவு பண்ண முடியாது, என்னால் அதிகபட்சமாகவே ஒரு 3,000 இல்லை ஒரு 4,000 தான் பண்ண முடியும், அதில் ஒரு பெஸ்ட்டான மைக்னா அதில் உங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். தாராளமாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஓனாக நெட்டில் தேடி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள், பார்த்துட்டே நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு முடிவு பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது, அதனால் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த மைக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ப்ராடக்ட் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. And thanks for watching.